நாம் தொடர்ந்து ஒரே வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? விசுவாசம் ஏமா, விசுவாசத்தை பத்தி ஏதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமா? விசுவாசத்தினால நம்ம ராஜ்யங்களை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். என்ன ராஜ்யம்? மாம்சீக ராஜ்யம். மாம்சத்துக்கு விரோதமா, உலகத்திலிருந்து நமக்கு விரோதமா செயல்படுகிற இந்த மாம்சீக தந்திரங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல எப்படிப்பட்ட ராஜ்யங்கள்ல ஜெயிக்கணும்? மாம்சம், சாத்தானுடைய தாக்குதல், மனசோர்வு, அப்புறம் வஞ்சக உபதேசம், ஆவிக்குரிய சோம்பல். 5 காரியத்தை பார்த்தோம். ராஜ்யத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ராஜ்யத்தை நம்ம ஜெயிக்கணும்? மாம்சம், சரீரத்தை முதல்ல என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். ஏன்னா இந்த சரீரமானது ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணிட்டு இருக்குது? போராடுது, சண்டை போடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது சாத்தானுடைய தாக்குதல். மறைமுகமாய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சோ இந்த சாத்தானுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது மனசோர்வு. நிறைய நேரத்துல சில மிரட்டல்கள் வரும் பொழுது நம்முடைய மனசு என்ன பண்ணுது? சோர்வடையுது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நான் எங்க வேணாலும் வந்துருவேன். ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், மனுஷிக வல்லமையை விட தேவனுடைய வல்லமை பெரியது. என்னைக்கு ஒரு மனுஷன் அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசத்துல வர்றாங்களோ அன்னைக்கு எல்லாத்தையும் கர்த்தர் மாத்திருவார். ஆக்ரோஷமா எழும்பி வர்ற எதையும் கர்த்தரால அடக்க முடியும். தாவீது தான் அதுக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். ஆக்ரோஷமா பாரு, நீ ஒருத்தம் கூட இல்லையா, இந்த இஸ்ரவேல்ல ஒருத்தம் கூட இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவர் போறாரு. எல்லாரும் இஸ்ரவேல் தேசமே நடுங்குது, பயப்படுது. என்ன தாவீது, நீ போய் எப்படி சின்னவனா இருக்கிற? அவன் நல்ல வில்வித்தை தெரிஞ்சவன், போட்டியில ரொம்ப திறமசாலி, பயிற்சி எடுத்தவன். நீ போய் அவனை ஜெயிச்சிட முடியுமா? சரி, ஓகே, நீ இந்த போருக்குள்ள உடையெல்லாம் என்ன பண்ணு, போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் ஈட்டியோடையும் ரதத்தோடையும் வர்றான், நான் ராணுவங்களின் தேவனோட போறேன். அல்லேலூயா. சிவ சோர்வு அடையல. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசமும் சோர்வாகும் போது இவன் ஒரு ஆள் மட்டும் இல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். சோர்வு அடையலை. அப்போ நம்ம இந்த மன சோர்வுங்கிற ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அடுத்து என்ன பார்த்தோம்னா, வஞ்சக உபதேசம், தந்துரமான உபதேசங்கள். இது யார குறிவைக்குது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவங்களை குறிவைக்குது. அதை விட ஒரு படி மேல போனோம்னா, தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை குறிவைக்குது. கூடுமானால் யார? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் அது என்ன பண்ணுது? வஞ்சிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு உபதேசம், வஞ்சகமான உபதேசம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம் ஆவிக்குரிய சோம்பல். அது நம்மள என்ன பண்ணும்? நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தியை கொண்டு வந்துடும். அது ரொம்ப கவனமா இருக்கணும். 2வது, விசுவாசிக்கிறவர்கள் நீதிமானாய் வாழ முடியும் அப்படின்னு பார்த்தோம். 3வது, விசுவாசிக்கிறவர்கள் வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். எப்படி பெற்றுக்கொண்டார்? நம்பிக்கையோட பெற்றுக்கொண்டார். அப்படிதானே? ஆபிரகாம் தாம் போகிற தேசம் எங்க போறோம்னே தெரியல, ஆனா வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. தேவன் என்ன கூப்பிடுறாரு. அவர் வார்த்தையை நம்புனதுனாலதான் தன்னுடைய உறவுகளை தூக்கி எறிஞ்சிட்டு போக முடிஞ்சிச்சு. எல்லாரும் தடுக்கிறாங்க, ஆனா இல்ல, என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு சத்தம் அழைத்தது, நான் அதை நோக்கி என்ன பண்ணணும்? போகணும் அப்படின்னு சொல்லி அவர் புறப்பட்டு போறார். சோ ரொம்ப முக்கியமானது, வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது வரமாக கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வரம் செயல்பட வேண்டுமானால் விசுவாசம் ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம பார்த்தோம், வாக்கு தத்தம். விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்ப விசுவாசம் சிங்கத்தினுடைய வாய்களை என்ன பண்ணுது? அடைக்குது. சிங்கம்னு சொன்னா எதெல்லாம் ஆக்ரோஷமா நம்ம வீட்டுல, நம்ம குடும்பத்துல நம்மளை தாக்க வருதோ, நம்மளை நோக்கி வருதோ, அத்தனை பேருடைய வாய்களை அது என்ன பண்ணும்? அடைச்சு போட்டுரும். இது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. தானியேலோட வாழ்க்கையில ஒட்டுமொத்த தேசமும் தானியேலுக்கு விரோதமா திரும்பி நிற்கும் பொழுது அவர் மட்டும் தேவனுக்கு நேராய் திரும்பி நிற்கிறார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும் அவர் தான் முன்பு செய்தபடியே அவர் என்ன பண்றாரு? பலகணிகள் திறந்திருக்க தேவனை நோக்கி பார்க்கிறார். இப்போ நமக்கு விரோதமா எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நான் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? என்னுடைய போக்கஸ் எங்க இருக்குது?
என் பிரச்சனை வந்து எனக்கு பிரச்சனை 1000 பிரச்சனை எழும்பி வந்தாலும் என்னுடைய போக்கஸ் எங்க இருக்குது? என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை, என்னுடைய ஏக்கம், என்னுடைய ஜெபம், என்னுடைய சிந்தை எதை நோக்கி இருக்கிறது? ஒட்டுமொத்த உலகமும் தானியேலுக்கு பின்னாடி நிற்கும் போது தேவனை நோக்கி தானியேல் நின்றார். தேவன் தானியேலுக்காக என்ன பண்றாரு? சிங்கக்கவிக்குள்ள வந்து நிற்கிறார். சிங்கத்தின் வாய்களை அவர் அடைத்து போடுகிறார். இப்ப விசுவாசிக்கிறவர்கள் சிங்கத்தின் வாய்களை அடைக்க முடியும். அதுல முக்கியமா நம்ம பார்த்தோம் பொல்லாங்கனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள். பொல்லாங்கன் விடுகிற அம்பு அது உடைமைகளுக்கு நேராய் குறி வைக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கு நேரா குறி வைக்குது. நம்ம சரீரத்துக்கு நேரா குறி வைக்குது. அந்த அம்பை நம்ம என்ன பண்ணணும்? முறியடிக்கணும். அல்லேலூயா. அது விசுவாசத்தினாலதான் முடியும். பிரிவினை என்கிற ஒரு அம்பு, கவன சிதறல்கள் என்கிற ஒரு அம்பு, பெருமை அப்படிங்கிற ஒரு அம்பு, சமரசம் அப்படிங்கிற ஒரு அம்பு, ஜெபமின்மை அப்படிங்கிற ஒரு அம்பு, காலதாமதம் ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு அம்பு, இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது? விரோதமா நிக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் விசுவாசத்தினாலே அக்கினியின் உக்கிரத்தை அவிக்க முடியும். அக்கினியின் உக்கிரம் அப்படி ஆக்ரோஷமா எரிந்து கொண்டு இருக்கிற அந்த அக்கினியை நம்ம என்ன பண்ண முடியும்? அவித்து போட முடியும். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் எந்த மிரட்டலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? அஞ்ச மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நிலைச்சிருப்பாங்க. அக்கினிக்குள்ள கூட தேவனை என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. தேவனுக்கு முன்பாக உத்தமமா நிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விசுவாசிக்கிறவர்கள் பட்டயத்திற்கு தப்பிக்க முடியும். பலவிதமான பட்டயம். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா வருகிற பிசாசனுடைய பட்டயங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தோம் விசுவாசம், கடினமான விசுவாசம் எந்த மிரட்டலுக்கும் பயப்படாது. ஆமென், அல்லேலூயா. கடினமான விசுவாசம், கடினமாய் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தோம் விசுவாசம் கடினமானதை அசைக்கும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் கடினமான எந்த காரியத்தையும் அசைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மலை மாறி இப்படி நிக்குது. மலை மாறி ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேசத்துக்குள்ள போக முடியாதபடி, அந்த தேசத்தை போய் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தடை நிக்குது. எரிகோ அப்படிங்கிற ஒரு மதில் நிக்குது. இவங்க பெருசா ஒண்ணுமே செய்யல, கர்த்தரை துதித்தார்கள். விசுவாசம் துதிக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் புலம்ப வைக்காது, துதிக்க வைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் விசேஷம் இல்லை, விசுவாசம் புலம்ப வைக்காது, துதிக்க வைக்கும். ஆமா, துதியினாலதான் எல்லாமே. துதிச்சா எரிகோ இடிஞ்சி விழும். சொல்லுங்க, துதிச்சா எரிகோ இடிஞ்சி விழும். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகம் சொல்லுங்க வெட்கப்பட்டு போகவில்லை. அப்போ துதிச்சா எரிகோ இடிஞ்சு விடும். அவரை துதிச்சா வெட்கப்பட்டு போக மாட்டோம். துதிச்சா வாய்க்கால் நிரம்பும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். வாய்க்கால வெட்டுங்கள் அப்படிங்கிறாரு. வெட்டிட்டு நான் என்ன ஆண்டவரே பண்றதுன்னு கேட்கல, வெட்டுங்க. பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால நிரம்ப. விசுவாசம் நிரம்ப வைக்கும். அல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணும்? நிரம்ப வைக்கும். விசுவாசம் புலம்பாது. புலம்பல் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அங்க கடவுள் மேல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு விசுவாசம் புலம்பாது, புலம்பக்கூடாது. விசுவாசம் கடினமானதை அசைக்கும். அல்லேலூயா. நேற்றுக்கு முதல் நாள் பார்த்தோம் கடினமானதை அசைக்கக்கூடிய வல்லமை நீங்கள் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு இருக்குது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள்ட்ட ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு போய் என்ன பண்றாரு? என் மகன் தீயிலையும் தண்ணீர்லையும் விழுறான், இவனுக்குள்ள பயங்கரமான பிசாசு பிடிச்சு கிடக்குது, எப்படியாவது இவனை குணமாக்குங்க
அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீஷர்கள்ட்ட கொண்டு போய் விடுறாரு. ஆனா அந்த சீஷர்களால அந்த மகனை குணமாக்க முடியல. உடனே இந்த கம்ப்ளைண்ட இயேசு கிட்ட சொல்லும் போது, உன் மகனை என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. சில பிரச்சனைகளை யாருக்கிட்ட கொண்டு போகணுமோ அவர்கிட்ட கொண்டு போகணும். சில பிரச்சனைக்கு எங்க போக கூடாதோ அங்க போக கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசிக்கிற குடும்பங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, என் பிரச்சனையை எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க கொண்டு போறது கிடையாது, யாருக்கிட்ட போக கூடாதோ அங்க போறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு எங்க விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறாரோ அங்கே நீங்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல அமர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வருகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து விசுவாசிக்கும் பொழுது கடினமான மலைகளையும் அது பெயர்க்கக்கூடிய வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆமென். கைதட்டுவோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கைதட்டி ஆமென், 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 ஆமென். சில நேரத்துல நம்முடைய பிரச்சனையை மாற்றக்கூடியதற்கு சில நபர்களை தேடி ஓடுகிறோம். சில நேரத்துல என் பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொல்லி சில பணங்களை தேடி ஓடுகிறோம். சில நேரத்துல எப்படியாவது என் பிரச்சனை சரியானா போதும்னு சொல்லி சில மருத்துவர்களை தேடி ஓடுகிறோம். சில நேரத்துல எப்படியாவது என் பிரச்சனை சரியானா போதும்னு சொல்லி கடன்காரர்களை தேடி, கடன் கொடுக்கிறவங்களை, வட்டிக்கு கடன் கொடுக்கிறவங்களை தேடி ஓடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவை தேடி வருவீர்களானால், உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் கடினமாய் இருக்கிறதோ அதையெல்லாம் கரைந்து போக வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் கடினமானதையும் கரைந்து போக வைக்கிறது. கடினமானதையும் கரைந்து போக வைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன் மகனை என்கிட்ட கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க. இயேசு பார்க்கிறார், அவன் மீது கை வைக்கிறார். கை வைத்த உடனே அந்த மகனுக்குள்ள, அந்த வாலிபனுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத தற்கொலையின் ஆவி பிசாசு அந்த மகனை விட்டு ஓடி போனது. அல்லேலூயா. அந்த மகனை விட்டு ஓடி போனது. இப்ப விஷயம் என்னன்னா, சீசர்கள் கேட்கிறாங்க, ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போனச்சு? ஏன் எங்களால அந்த பிசாசை துரத்த முடியல? அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினால் தான் அவனுக்குள்ள இருந்த வியாதி என்ன பண்ணல, மறையல. உங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம் அவனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்த முடியவில்லை. கடினமானதை ஏன் நம்மளால துரத்த முடியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். இத்தனை வருஷம் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இத்தனை வருஷம் ஆண்டவரை தேடுறனே, ஏன் என் வீட்டுக்காரர் இன்னமும் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாரு? ஏன் என் மகன் ரட்சிக்கப்படல? ஏன் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கல? ஏன் என் மகனுக்கு சுகம் கிடைக்கல? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். உங்களுக்குள்ள ஜெபிக்கும் பொழுது நம்பிக்கை இருக்குது, அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நீங்க ஜெபித்த ஜெபம் எல்லாம் ஒட்டு மொத்தமா கரைஞ்சு போயிருது. நீங்க ஜெபிக்கும் பொழுது ரொம்ப ஆக்ரோஷமா ஆண்டவரை நோக்கி பாக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனா அந்த ஜெபத்தை விட்டு எழுமுனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை பாக்குறீங்க, அந்த பிரச்சனை இன்னும் சரியாகவே இல்லை. மறுபடியும் விசுவாசத்தை விட்டுட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. நான் எத்தனை பேருக்கு சொல்றது புரியுதுங்க? ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், வசனத்தை கேட்கிறோம். வசனத்தை கேட்கும் போது உள்ள ஒரு தைரியம், எப்படியும் என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஜெபத்தை முடிச்சுட்டு ஆமேன் போட்டுட்டு வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போன உடனே அந்த பிரச்சனை அப்படியே தான் என்ன பண்ணுது, இருக்குது. அந்த பிரச்சனை மாறல. முன்னாடி முதல் நாள் இருந்ததை விட இப்போ பிரச்சனை அதிகமா வருது. இப்போ நம்ம மனசு சொல்லுது, ஆமா நான் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் என் மருமகன், என் மகன், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைங்க மனம் திரும்பவே மாட்டாங்க அப்படின்றோம். சரி ஆகவே மாட்டான், அவன் அப்படியே தான் இருப்பான். இப்ப சொல்லுங்க, ஏன் கடினமான பிரச்சனை சரியாக மாட்டேங்குது? ஏனென்றால் என்னுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், என்னுடைய அவிசுவாசமான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் கடினமானதை கண்டிப்பா என்ன பண்ணும், அசைக்கும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீ மலையை பார்த்து பேசு, கூச்சலிட வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், கத்த வேண்டாம், கதற வேண்டாம், அங்கலாய்க்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி உபவாசம் போட வேண்டாம். உனக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் அந்த மலையை பார்த்து பேசு, அது அப்புறம் பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போய் விழும். ஆண்டவரே,
மழையே விழும் என்றால் ஏன் என் குடும்பத்துல பிரச்சனை மாற மாட்டேங்குது? இந்த சீசர்கள் கேட்ட மாதிரி நம்ம ஆண்டோட கேட்கும் போது சொல்றோம், உங்கள் அவிசுவாசத்தினால்தான். உங்கள் அவிசுவாசத்தினால்தான். உங்களுக்குள்ள நம்பிக்கை, உங்களோட விசுவாசம் குறைஞ்சிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க ஜெபித்த ஜெபத்திற்கு ஏற்கனவே கர்த்தர் தலையை நசுக்கி விட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் ஜெபத்திற்கு, இங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதில் ஏற்கனவே தேவன் அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். வீட்டுக்கு போன உடனே பாக்குறீங்க, அங்க வாள் ஆடிக்கிட்டு இருக்குது. அங்க என்ன ஆடிக்கிட்டு இருக்குது? வாள் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, வாளு தான் ஆடிக்கிட்டு இருக்குது, தலை நசுக்கப்பட்டுருச்சு. ரொம்ப வேகமா ஆடுற மாதிரி இருக்குது. நான் வீட்டுல பிரச்சனையை சந்திச்சுட்டு வர்றேன், என் மகன்கிட்ட, என் மருமகன்கிட்ட, என் கணவன்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு வர்றேன், ஜோம் பண்றேன். ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது இருந்த அக்கினியை விட 7 மடங்கு அதிகமா சூளை என்ன பண்ணிட்டு இருக்குது? எரியுது. 7 மடங்கு அதிகமாக்குது. அந்த அந்த உலகத்தின் அதிபதியான ராஜா என்ன பண்றான்? 7 மடங்கு அக்கினி என்ன பண்றான்? அதிகமாக்குறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது 7 மடங்கு அதிகமா இருக்குல்ல, அது வாளு மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெபம் பண்ணும் போதே தலை என்ன பண்ணிடுச்சு? நசுங்கிடுச்சு. அவிசுவாசத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, என்ன தெரியுமா? விசுவாசத்துக்கும் அவிசுவாசம் ரெண்டுக்குமே தன்மை இருக்குது. அவிசுவாசத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? தலை நசுக்கப்பட்ட பாம்புக்கு மறுபடியும் உயிர் உண்டாக்கக்கூடிய வல்லமை அவிசுவாசத்துக்கு இருக்குது. நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் இத நான் பேசுறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பேச வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும். விசுவாசத்துக்கு என்ன தன்மை இருக்குதுன்னா, பிசாசுடைய தலைய நசுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அவிசுவாசத்துக்கு என்ன தன்மை இருக்குன்னா, செத்து போன வெறும் வாள் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிற பாம்புக்கு உயிர் உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க எதை பேசுறீங்களோ அது அங்க உயிராகுது. நீங்க விசுவாசத்தை பேசுவீங்கன்னா அங்க என்ன ஆகுது? பிசாசுடைய தலை நசுங்குது, உடம்பு நசுங்குது, வால் நசுங்குது, அவன் மரித்து ஒண்ணுமில்லாம போயிருவான். நீங்க இப்ப அவிசுவாசத்தை பேசுறீங்கன்னா ஆடிக்கிட்டு இருக்கிற வாளுக்கு உயிர் இருக்கிறது போல உடம்புக்கு உயிர் வருது. முடியாது, நடக்காதுன்னு சொல்லும் போது உடம்புல இருக்கிற உயிர் தலைக்கு வருது. இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது தலையில சும்மா கடந்த பாம்பு என்ன பண்ணிட்டு இருக்குது? இப்போ எழுந்து நிக்குது. அவிசுவாசத்துக்கு தன்மை இருக்கிறது. நீங்கள் ஆப்போசிட்டான எதிர்மறையான வார்த்தையை பேசும்போது அதுக்கும் அங்க உயிர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? வருது. இப்ப நீங்க சொல்றீங்க, முன்னாடி இருந்த பிரச்சனையை விட இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன எப்படி இருக்குது? அதிகமான மாதிரி தெரியுதே. அப்ப அதிகமானதுக்கு காரணம் இப்ப சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசத்தினாலேதான். நீ ஆண்டவர் மேல ஆழமான விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும் போதே தலையை நான் என்ன பண்ணிட்டேன்? நசுக்கிட்டேன். நீ வீட்டுக்கு போய் பார்த்த உடனே பிரச்சனை பெருசா இருந்த உடனே நீயாவே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் ஜெபத்தை நீயாவே ஓவர் டேக் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்துகிட்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய அவிசுவாசம் தான். ஒருத்தர் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக வேண்டுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் இருக்குது. ஒருத்தர் வந்து கேட்கிறார், ஆமாவா? அந்த வசனத்தை எடுத்து பார்க்கலாமா? Thank you Jesus. மார்க் 9வது அதிகாரம் 24வது வசனம். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. மார்க் 9வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தகப்பன் தன் பிள்ளையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வராரு. இப்ப சீசர்களுக்குள்ளயும் விசுவாசம் இல்ல, இவனை குணமாக்க முடியல. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் ஆண்டவரே இந்த
வாலிபனுடைய பிரச்சனை என்னால சுகமாக்க முடியல அப்படின்னு கேட்டு பார்த்தா ரெண்டாவது ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த தகப்பனுக்குள்ளேயும் என்ன இல்ல, இவன் சுகமாயிருவாங்கிற விசுவாசம் இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இவர் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி கண்ணீரோட சொல்றாரா, இந்த தகப்பனுடைய அவிசுவாசம் நீங்கி விட்டது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கின உடனே அந்த மகனுக்குள்ள இருக்கிற வியாதி சுகமாயிடுச்சு, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. இப்ப நம்ம முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. எழும்பி நிற்போமா? ஆண்டவர் சமூகத்துல எழும்பி நிற்போமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இப்ப நம்ம ஜெபிக்க போற மிக முக்கியமான ஜெபம், இந்த சத்தத்தை நேரலையில கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன கவனிக்கவே வேண்டாம். ஏன் நான் இதை ஒண்ணு ஒண்ணா சொல்லி ஜெபம் பண்ண வைக்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிரச்சனையை பார்த்து நான் உங்கள்ட்ட வரக்கூடாது, நான் உங்களை பார்த்துட்டு பிரச்சனைட்ட போகணும். ஹா ராபா ஷபா ரக துலமா கரதனா. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். பிரச்சனையை பார்த்துட்டு கலங்கி நிக்கிறேன்பா, பிரச்சனையை பார்த்துட்டு பயந்து நிக்கிறப்பா. இனி எனக்குள்ள அந்த அவிசுவாசம் என்கிற கொடிய வியாதி என்னை மேற்கொள்ள கூடாது, என் குடும்பத்தை மேற்கொள்ள கூடாது. என்னுடைய அவிசுவாசத்தினாலதான் என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை சரியாக மாட்டேங்குது, என் மகனுக்குள்ள இருக்கிற வியாதி சுகமாக்க மாட்டேங்குது, எங்க குடும்பத்துல இருக்கிற குடிவெறியின் ஆவி போக மாட்டேங்குது. எனக்குள்ள நம்பிக்கையை கொடுங்க, எனக்குள்ள விசுவாசத்தை கொடுங்க. ஆண்டவரோட ஜெபம் பண்ணு. கொஞ்சம் 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 ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் கர்த்தரை நோக்கி பாருங்க. இயேசுவி நாமத்துல கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறாரு, கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு விடுதலை வருது, இன்னைக்கு ஒரு விடுதலை வருது. அவிசுவாசத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் இயேசுவி நாமத்துல விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும், அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள விசுவாசம் வரட்டும், எனக்குள்ள விசுவாசம் வரட்டும். ரது லம ஹந்தராதனா ரீ கபா லபா ரபா ரபது நமக்கரதனா. நம்பிக்கை பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே சொல்லுங்க, விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும். ஆமென், ஆமென். கண்ணீரோட ஜெபம் பண்ணார் அவரு, கண்ணீரோட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கி போகட்டும், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசமான தன்மை நீங்கி போகட்டும். நம்பணும், நான் உங்களை இன்னும் அதிகமா நம்பணும், நான் உங்களை இன்னும் அதிகமா விசுவாசிக்கணும், நான் இன்னும் உங்களை அதிகமா பார்க்கணும். ஆண்டவரை கேளுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவிட்ட கொஞ்சம் கண்ணீரோட கேட்க போறோம். தயவு செய்து நான் இப்படி ஜெபம் வைக்கிறதுலாம் ஏதோ வேடிக்கைக்காக கிடையாதுங்க. லைவ்ல இருக்கிறவங்க முடிஞ்சா நீங்க அப்படியே முழங்கால் படிடுங்க. உங்களால முடியும்னா முழங்கால் படிட்டு நேரு முழங்கால் ஆண்டவர்ட்ட சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற என்னையும் சேர்த்துதான் நான் ஜெபம் பண்றேன், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவிசுவாசத்தினால நிறைய அற்புதங்களை இழந்துட்டேன், அவிசுவாசத்தினால நிறைய எனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை நான் இழந்துட்டேன், என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மையை நான் இழந்துட்டேன், என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மையை நான் இழந்துட்டேன், எனக்கு வர இருந்த நிறைய பணங்களை நான் இழந்துட்டேன், எனக்கு வர இருந்த நிறைய ஆசீர்வாத உயர்வுகளை நான் இழந்துட்டேன், அவிசுவாச பேச்சினால நிறைய ஊழியங்களை நான் இழந்துட்டேன், அவிசுவாசமான வார்த்தையினால நிறைய உறவுகளை நான் இழந்துட்டேன். அந்த தகப்பன் தன் மகனுக்காக கண்ணீர் வடிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்காக கண்ணீரோட, ஆண்டவரே
என் அவிசுவாசம் நீங்கட்டும், அவிசுவாசம் நீங்கட்டும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க வாயை விரிவாய் தரங்க. ஏசப்பா, இந்த அவிசுவாசமான வாழ்க்கை என்னை விட்டு நீங்கட்டும். பத்தல ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லாம நான் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கிறேன்ப்பா. பல நாளா எனக்குள்ள நம்பிக்கை இல்லாம இருக்கிறேன். என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. எப்படி அந்த இளைய மகனை கர்த்தர் சுகமாக்கினாரோ அதே போல கர்த்தர் உங்க குடும்பத்தை சுகமாக்க போகிறார். உங்க பிள்ளைகளை சுகமாக்க போகிறார். உங்க கணவனை சுகமாக்க போகிறார். உங்க மனைவியை சுகமாக்க போகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்க போகிறார். உங்க வலது பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் என் மகனை குணமாக்கு. எனக்குள்ள அவிசுவாசம் நிறைய நிரம்பி கிடக்குது. இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும்பா. உங்களை என்னால நம்ப முடியல. சில நேரத்துல பிசாசு நம்பிக்கை இழக்க வைக்கிறா. பிரச்சனையை பார்த்து பிசாசு நம்பிக்கை இழக்க வைக்கிறா. என் குடும்பத்துல நடக்காத காரியத்தை காரணம் காட்டி உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை பிசாசு இழக்க வைக்கிறாப்பா. நான் ஜெபம் பண்ணி தோத்து போயிட்டே இருக்கிறேன். என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும். என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும். என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கட்டும். எனக்குள்ள நம்பிக்கை கொடுங்க. எனக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு கொடுங்க. அந்த தகப்பனை போல நானும் கேட்கிறேன். என் பிள்ளைக்காக கேட்கிறேன். என் விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய். என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய். இன்னைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நடந்தாலும் கர்த்தர் செய்ய போகிறார். எது நடந்தாலும் கர்த்தர் செய்வார். எது நடந்தாலும் என் குடும்பத்துல நல்லதை மட்டும்தான் கர்த்தர் செய்ய போறாரு. எது நடந்தாலும் என் வாழ்க்கையில் அற்புதத்தை மட்டும்தான் அவர் செய்ய போறாரு. என்ன வேணா நடக்கலாம். என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வேணா நடக்கலாம். எவ்வளவு காரியங்கள் வேணா நடக்கலாம். ஆனா கர்த்தர் எனக்கு நன்மையானதையே செய்வார். ஆனா என் குடும்பத்திற்கு கர்த்தர் நன்மையானதையே செய்வார். பயப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. உங்க கண்ணீருக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். சபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா லபா. சொல்லுங்க, என் மனநிலையை விட்டு இந்த அவிசுவாசம் என்கிற கொடிய வியாதி நீங்கி போகட்டும். என் சிந்தையை விட்டு அவிசுவாசம் என்கிற கொடிய வியாதி, இது ஒரு வியாதி. இயேசுவின் நாமத்தினால அவிசுவாசம் என்கிற வியாதியே எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் சிந்தையை விட்டு விலகி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். விலகி போ. ஆண்டவர் சொல்றாரு, உங்க அவிசுவாசம் தான் உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனையை மாத்த மாட்டேங்குதா? உங்க அவிசுவாசம் தான் உங்க கணவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வர மாட்டேங்குது. உங்க அவிசுவாசம் தான் உங்க குடும்பத்துல உங்க மகனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வர மாட்டேங்குது. நீங்குது. நீங்கி போ. சொல்லுங்க, நீங்கி போ. அவிசுவாசமே, நம்பிக்கை பட முடியாதபடி பிரச்சனையை பார்த்து பார்த்து சோர்ந்து போக வைக்கிற, இளைத்து போக வைக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்துல கடிந்து கட்டுகிறேன். கடிந்து கட்டுகிறேன். கடிந்து கட்டுகிறேன். உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, தலை நசுக்கப்பட்டு இருக்கிறது. தலை நசுக்கப்பட்டு இருக்கிறது. தலை நசுக்கப்பட்டு இருக்கிறது. வியாதியின் தலை நசுக்கப்பட்டது. சொல்லுங்க, வியாதியின் தலை நசுக்கப்பட்டது. கடன் பாரத்தின் தலை நசுக்கப்பட்டது. கடன் பாரத்தின் தலை நசுக்கப்பட்டது. குடிவெறியின் தலை நசுக்கப்பட்டது. புகைப்பழக்கத்தின் தலை நசுக்கப்பட்டது. கீழ்ப்படியாமையின் தலை நசுக்கப்பட்டது. சண்டையின் தலை நசுக்கப்பட்டது. பிரிவினைவாதத்தின் தலை நசுக்கப்பட்டது. பிரிவினைவாதத்தின் தலை நசுக்கப்பட்டது. விபச்சார வேசித்தனத்தின் தலை நசுக்கப்பட்டது. கீழ்ப்படியாமையின் தலை நசுக்கப்பட்டது. வேலை இல்லாமை என்கிற தலை நசுக்கப்பட்டது. ஜெபம் கேட்கப்படாமை என்கிற தலை நசுக்கப்பட்டது.
கண்ணீரின் தலை நசுக்கப்பட்டது, சமாதான கேடின் தலை நசுக்கப்பட்டது. கர்த்தர் ஜீவனுள்ளவராக என் குடும்பத்தில் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கொள்ளலாம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, கடினமானதை ஏன் அசைக்க முடியல? முடிஞ்சா நீங்க சேர்ல கூட உட்கார்ந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய ஜெபம் பண்ணி நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சுதந்திரிக்கிறோம் இன்னைக்கு. ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya. அவிசுவாசத்தினாலே தான் நம்ம குடும்பத்துல சில அற்புதம் என்ன பண்ணலையா, நடக்கலையா? இன்னைக்கு ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? என்ன வேணாலும் நடக்கட்டும், என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க இதை சொல்ல சொல்ல தலை, உடம்பு, வால் எல்லாம் செத்து மடிஞ்சிரும், மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாயில ஜீவன் வரணும், உங்க வாயில ஒரு நாளும் மரணம் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு தோற்று போனவன், அவன் தோற்று போனவனாகவே இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அவன் தோற்று போனவனாகவே இருக்கட்டும். அல்லேலூயா. இரண்டாவது, கடினமானதை ஏன் நம்முடைய விசுவாசம் அசைக்க மாட்டேங்குது அப்படின்னா, சந்தேகம். ஒண்ணு அவிசுவாசம், இரண்டாவது சந்தேகம். யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்சம் எடுத்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் தேவ சமூகத்துல ஒருமனப்படுவோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 5 8. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படாது. அப்படியா? கொடுக்கப்படும். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏன்னா அவர் யாவருக்கும் சம்பூரணமா கொடுக்கிறவர். ஒரு அவன்கிட்ட கேட்டா அவனுக்கு அவர் கொடுப்பார். அடுத்த வசனம் சொல்லுது, ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்படியா? அப்படி கிடையவே கிடையாது. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் சொல்லுது, அவர் யாவருக்கும் சம்பூரணமா கொடுக்கிறாரு, அறகுறையா கொடுக்க மாட்டாரு. சொல்லுங்க, என் கடவுள் நான் கேட்டா அறகுறையா கொடுக்கிறவர் அல்ல. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ ஆண்டவர்கிட்ட போய் நீ முட்டை கட்டினா உனக்கு தேள் தர மாட்டாரு, மீன் கேட்டா உனக்கு பாம்பு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா தமிழத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் பரிசுத்தமாய் கொடுக்கிறார். அப்ப பைபிள் தெளிவா சொல்லுது, அவர் கொடுக்கிற காரியத்துல சம்பூரணமாகத்தான் கொடுப்பார். நீங்க இன்னைக்கு எதையெல்லாம் ஆண்டவர்ட்ட இந்த 18 நாளும் கேட்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சம்பூரணமாக நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு அறகுறையா நான் தரல. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நன்றியப்பா சொல்லு. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எனக்கு நீங்க அறகுறையா எதையுமே கொடுக்கல. எனக்கு அறகுறையான குடும்பத்தை கொடுக்கல, அறகுறையான பிள்ளைகளை கொடுக்கல, அறகுறையான உறவுகளை கொடுக்கல, அறகுறையான கணவனையும் கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி திருமணம் பண்ணி இருப்பீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி திருமணம் ஆனதுனால குடும்பத்துல சில குழப்பங்கள் வந்திருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சில குழப்பங்கள் வந்திருக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ரட்சிக்கப்படாத கணவனை நான் என்ன பண்ணேன், திருமணம் பண்ணதுனால இன்னைக்கு கணவன் ஒருவேளை குடிக்க அடிமையாக இருக்கலாம், பிள்ளைகள் குடிக்க அடிமையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு அறகுறையா இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கணவனை கர்த்தர் மனம் திரும்ப வைக்க வல்லவரா இருக்கிறார். உங்க பிள்ளைகளை மனம் திரும்ப வைக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஏன்னா நீங்க இப்ப விசுவாசத்தோட கேட்க போறீங்க. விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா உங்களுக்கு சம்பூரணமா கர்த்தர் கொடுப்பார். அப்புறம் ஏன் ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்துல என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன், அப்ப இந்த வசனத்தை பாருங்களேன், அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. என்ன சொல்ல வர்றீங்க? இந்த வசனத்தை பாருங்க. கடவுள் நமக்கு தெளிவா தான் பேசுறாரு. தேவனிடத்துல எதையாவது ஒண்ணு கேட்டா
சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்கணும். ஒருவேளை அவன் சந்தேகப்பட்டு விசுவாசம் இல்லாம ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றான், அப்போ சந்தேகப்பட்டுக்கிட்டு கூட ஜெபம் பண்ண முடியும். பக்கத்துல சொல்லுங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு கூட ஜெபம் பண்ண முடியும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. சந்தேகப்படாம விசுவாசத்தோட கேட்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? சந்தேகத்தோட கூட என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். உதடு சொல்லும், ஆண்டவரே என் பிரச்சனைகளை உம்மால் சரியாக்க முடியும்னு உதடு சொல்லுது. மனசு சொல்லுது, ஆமா இது வரைக்கும் நடக்காதது இந்த 18வது நாள்ல நடந்துற போகுது. எப்படி? மனசு என்ன சொல்லுது? 17 நாள் உபவாசத்திலே நடக்காததா இந்த 18வது நாள்ல நடக்க போகுது. ஆனா வாயில அப்படிங்கிறோம், ஆண்டவரால முடியும், ஆண்டவரால. வாய் என்ன சொல்லுது? ஆண்டவரால முடியும் சொல்லுது. உள்ளம் சொல்லுது 18. ஆமா 17 நாள் என் வீட்டுல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒரு பிரச்சனை என்ன ஆகல. இந்த எரிகோ மதில உடைக்கிறதுக்கு முதல் நாள் சுத்தி வந்து பாக்குறாங்க, மதில் என்ன பண்ணல, உடையல. 2வது நாள் சுத்தி வர்றாங்க, மதில் உடையல. 3வது நாள் 7வது நாள் சுத்தி வர்றாங்க, மதில் உடையல. என்னங்க சொல்றீங்க? 7 நாள் சுத்தி வந்து மதில் உடஞ்சிருச்சுன்னு தானே போக சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, 7 நாள் சுத்தி வந்து உடையல. ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு 7 நாள் சுத்தி வாங்கன்னு சொல்றாரு. இவங்க 7 நாள் சுத்தி வந்து அங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகல. 7 நாள் 7வது நாள் 7 முறை சுத்தி வர்றாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா 7 நாள் சுத்தி வந்தா சார் 7வது நாள் 7 முறை சுத்தி வா. என்ன ஆண்டவர் சொல்ல, உனக்குள்ள இருக்கிற சந்தேகம் உடையணும். சந்தேகம் உடைஞ்சிருச்சுன்னா மதிலு உடைஞ்சிரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 7வது நாள் 7 முறை சுத்தி வர்றாங்க. பார்த்தா அப்படி மலை மாறி நின்று அந்த எரிகோ மதிலு மடன்னு உடஞ்சி நொறுங்கி காலுக்கு கீழே வந்து கிடக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ஏறி போக முடியாத மதில தாண்டி போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யறாரு. தாவீது சொல்றாரு, அவருடைய பலத்தினால சேனைக்குள்ள கூட நான் பாய்வேன், மதிலையும் தாண்டுவேன். இங்க வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்கவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. எப்படிப்பட்ட மனுஷன்? எப்படிப்பட்ட மனுஷன்? சந்தேகப்படுற மனுஷன் ஆண்டவர்கிட்ட எதையாவது பெறலாம்னு நினைக்க கூட வேண்டாம் அப்படிங்கிறாரு. நீ சந்தேகத்தோட ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா சொல்லுங்க, நீ திரும்பி போகும்போது சந்தேகத்தோட தான் போகணும். நீ சந்தேகம் இல்லாம என் தேவன் செய்வார் என்கிற நம்பிக்கையில வந்தா ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு போவாய். ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, கேட்கிறவர்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர். சம்பூரணம், நிறைவு. சொல்லுங்க, நிறைவு, முழுமை, முழுசா கொடுப்பாரு. சந்தேகப்படாம ஆண்டவர்கிட்ட வந்தா முழுசா அற்புதம் நடக்கும். நீங்க வீட்டுக்கு போகும்போதே அற்புதங்கள் நடந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக சந்தேகப்படுறவனால ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றான். 8வது வசனம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். நிலை இல்லாதவனுக்கு எப்படி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரு? நிலையா இருக்கிறவனுக்கு தான் அற்புதம் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. நிலையா ஆண்டவர் மேல நிலைச்சிருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். நிலை இல்லாதவங்களுக்கு அற்புதம், அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் அற்புதம் செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. இப்ப ஏன் கடினமானத நம்முடைய வாழ்க்கையில சரி பண்ண முடியல அப்படின்னா, சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சந்தேகத்தோட என் பிரசனத்துக்கு நீ வந்தீங்கன்னா உனக்கு ஒரு அற்புதமும் நடக்காது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண போற 2வது காரியம், ஆண்டவரே இந்த சந்தேக மனப்பான்மை என்னை விட்டு நீக்கி போடுங்க. முழங்கால் போடுவோமா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதெல்லாம் நான் ஏன் உங்களை ஜெபிக்க வைக்கிறேன்னா, நம்ம இதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா சில நேரத்துல நமக்குள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் வருது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி சந்தேகப்பட்டா நான் உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு. அற்புதத்தை செய்ய விடாம தடை பண்ற 2வது காரியம் சந்தேகம். ஆண்டவரையே தடுத்துருது சந்தேக எண்ணங்கள். வார்த்தை மேல எனக்கு சந்தேகம் வரவே கூடாது. இந்த பைபிள் மேல எனக்கு சந்தேகமே வரக்கூடாது.
என் ஆண்டவர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்னை நீங்க கவனிக்கவே வேண்டாம். நீங்க என்ன, நானும் ஜெபம் பண்ண தான் போறேன். நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற சந்தேக எண்ணங்கள் என்னை விட்டு மாறட்டும். ஆண்டவரே, வசனத்தை குறித்து எவ்வளவேனும் சந்தேகப்படாமல், பைபிள் தெளிவா ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆண்டவரே, எனக்குள்ள சந்தேகம் வரக்கூடாது. வசனத்தை குறித்து சந்தேகம் வரக்கூடாது. கர்த்தரை குறித்து சந்தேகம் வரக்கூடாது. நடக்குமா நடக்காதா என்கிற சந்தேகம் எனக்குள்ள வரக்கூடாது. இது ஆகுமா ஆகாதா என்கிற சந்தேகம் எனக்குள்ள வரக்கூடாது. என் குடும்பம் சமாதானமா இருக்குமா இருக்காதா என்கிற சந்தேகம் எனக்குள்ள வரக்கூடாது. எனக்கு இருக்கிற பிரச்சனை சரி ஆகுமா ஆகாதா என்கிற சந்தேகம் எனக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை பிரச்சனைகள் சரி ஆகாத மாதிரியே வாழ்க்கையில போயிட்டே இருக்கலாம். ஆனாலும் எனக்குள்ள ஒரு திட நம்பிக்கை வரணும். என் கர்த்தர் என் பிரச்சனையை சரியாக்க வல்லவராகவே இருக்கிறார். வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. நான் ஆராதிக்கிற கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. எனக்கு சந்தேக எண்ணங்கள் எனக்குள்ள வரவே கூடாது. அப்பா, சந்தேக எண்ணம் என்னை விட்டு நீங்கட்டப்பான்னு சொல்லி கேளுங்க. எல்லாரும் லைவ்ல இருக்கிறவங்க தயவு செய்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நான் லைவ்ல இருக்கிறதுனால தான் இப்ப முழங்கால் போடாம நின்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கூட உங்க வார்த்தையில சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க. வசனத்து மேல சந்தேகம் வரக்கூடாது. தேவனுடைய கடவுள் மேலேயே சில நேரத்துல சந்தேகம். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உண்மை குறித்து சந்தேகம் வரக்கூடாது. அவர் உண்மையாவே சிலுவையில் அடிக்கப்பட்டாரா என்கிற சந்தேகம். ஆண்டவரே, இயேசுவை குறித்தும் அவருடைய மரித்து உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் எனக்கு ஒரு நாளும் சந்தேகம் வரவே கூடாது. நான் ஆராதிக்கிற கர்த்தர் உயிர் உள்ளவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் இப்ப சொல்றேன், என் சத்தத்தை கவனமாய் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நான் வணங்குகிற இயேசு என் பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்கிறாரு. என் வலது பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறார். இப்ப உங்க பக்கத்துல அவர் நிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க. என் வலது பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. 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 நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். எனக்குள்ள சந்தேகம் என்கிற எண்ணம் வரக்கூடாது. சந்தேக புத்தி எனக்குள்ள வரக்கூடாது. இயேசுவி நாமத்துல சந்தேகம் என்கிற தலையை நசுக்குகிறேன். சந்தேகம் என்கிற எண்ணங்களை நசுக்குகிறேன். ஓ ஷபா ரபா லபா ரக துனா ரீம ஹம்த ராதனா ரீ கபால ஹம்த ரி ஹம்த ராதனா ஷபல பௌதனி எந்தர துனமாக்கரதனா. ஆண்டவரே, கேளுங்களேன். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த சந்தேக எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். இந்த சந்தேக எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். உங்க வசனத்தை குறித்து, வார்த்தை குறித்து, கர்த்தரை குறித்து ஒரு நாளும் அவதூறான வார்த்தை என் வாயில வரவே கூடாது. சந்தேகமான வார்த்தை வரவே கூடாது. ஆண்டவர்னு ஒண்ணு இருந்தா என் வாழ்க்கையில நடக்காமையா போயிரும்னு சந்தேகமான வார்த்தைகள் வரவே கூடாது. சில நேரத்துல அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா, இப்படியாப்பா நடக்கணும், இப்படியா சாமி நடக்கும், இப்படியா இருக்கும்னு சொல்லி நீங்களே எத்தனை முறை சந்தேகமான வார்த்தை அறிக்கை பண்ணிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சந்தேகத்தோடு வருகிறவன் காற்றினால் அலைபட்டு அலைகிறவனாயிருக்கிறான். காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் நிலையில்லாதவன். அவனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் அற்புதத்தை செய்ய முடியாது. இப்படி சந்தேக புத்தியோட இருக்கிறவனுக்கு ஆண்டவர் ஒரு நாள் அற்புதம் செய்ய மாட்டார். இத்தனை வருஷம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல அற்புதம் நடக்காம போனதுக்கு காரணம் என்னுடைய சந்தேகம் தானே தவிர கடவுள் வல்லமை குறைந்தவர் அல்ல. கடவுள் வல்லமை குறைந்தவர் அல்ல. ஆண்டவர் வல்லமை இல்லாதவர் அல்ல. கொஞ்சம் சத்தத்தோட ஆண்டவரே, என் தப்புதான் ஆண்டவரே, என் தப்புதான் ஆண்டவரே. நான் தான் அடிக்கடி சந்தேகப்பட்டுட்டேன். ஒருவேளை நீங்க உண்மையாவே சில வார்த்தைக்கு சந்தேகப்பட்டிருப்பீங்கன்னா, ஆண்டவரோட கண்ணீரோட மன்னிப்பு கேளுங்க. கண்ணீரோட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, ஏன் சந்தேகத்தினாலதான் என் கணவருக்கு பிரச்சனை, ஏன் சந்தேகத்தினாலதான் என் தொழில பிரச்சனை, ஏன் சந்தேகத்தினாலதான் என் சரீரத்துல வியாதி.
நிறைய முறை சந்தேகப்பட்டுட்டேன். உங்க வல்லமைய சந்தேகப்பட்டுட்டேன், உங்க வார்த்தையை சந்தேகப்பட்டுட்டேன், உங்க வசனத்தை சந்தேகப்பட்டுட்டேன், நீங்க சொன்ன வசனத்துக்கு நான் எதிர்மறையா சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிங்க. தாழ்மையோடு என்ன நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. தாழ்மையோடு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன தயவாய் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்ன தயவாய் தயவாய் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் குடும்பத்துல வர்ற பிரச்சனைக்கு என்னுடைய சந்தேகம் தான் காரணம்னா என்ன மன்னிங்க. உங்களால என் வீட்டில் அற்புதத்தை செய்ய முடியாதபடி தடுப்பதற்கு என் சந்தேகம் தான் காரணமாய் இருக்குமானால் என்ன தயவாய் மன்னியும். என்ன தயவாய் மன்னியும். என்ன தயவாய் மன்னியும். இந்த சந்தேக எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். இந்த வசனத்து மேல இருக்கிற சந்தேக எண்ணங்கள் என்னை விட்டு நீங்கி, நான் இனிமே வசனத்தை பார்க்கும்போது அந்த வசனம் எப்படி போட்டிருக்குதோ அப்படியே நம்பணும். அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அப்படியே விசுவாசிக்க கூடிய தன்மையை, அந்த மனநிலையை எனக்கு ஏற்படுத்துங்க ஆண்டவரே. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட்டு போகாது. என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னிச்சதற்காக கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளலாம். ஏசாயா 59:1. நல்லா கவனிங்க. ஏன் கடினமானதை நம்மளால அசைக்க முடியல, நம்முடைய விசுவாசம் ஏன் அசைக்க முடியல அப்படின்னா, அதுக்கு நான் முதல்ல என்ன சொன்னேன்? அவ்விசுவாசம். முதல்ல என்ன சொன்னேன்? அவ்விசுவாசம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சந்தேகம். ரெண்டாவது என்ன? சந்தேகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா நிதானமா பேசுறேன். ரெண்டாவது, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்ட புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எதெல்லாம் நம்ம வீட்டுல கடினமா இருக்குதோ அதெல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். ரெண்டாவது நான் சொன்னேன் சந்தேகம். சந்தேகம் இருமனம். சந்தேகம் என்னது? இருமனம். இந்த இருமனம் ரெண்டு வழியில நடக்கிறவனுக்கு ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது? அற்புதத்தை செய்ய முடியாது. ரெண்டு வழியில. ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா சொல்லுங்க, ஒண்ணு அனலா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? குளிரா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒண்ணு ஆவிக்குள்ள அனலா இரு, கர்த்தர் தான் தெய்வம்னு நின்று, இல்லைன்னா குளிராயிரு. குளிரான என்ன அர்த்தம்? ஒண்ணு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிரு? வெளியில போயிரு, நரகத்துக்கு நேரா போயிரு. ஆனா நீ அனலாவும் குளிராவும் இல்லாம மட்டும் என்ன பண்ணாத, இந்த நடுவுல இருப்போம். இந்த பக்கம் ஒரு காலு, அந்த பக்கம் ஒரு காலு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா சபா ரபா 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 ரபான்னு அக்கினி இறங்குறது. ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 6 நாளும் உலக வாழ்க்கை வாழ்றது, பிசாசுக்கு செவி கொடுக்கிறது, சாத்தானுடைய வார்த்தைக்கு நம்பி அந்த உலக மார்க்கத்துல வாழ்றது. சும்மா ஒரு 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 பாவனைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு தெரிகிறது. மத்தது எல்லாமே எங்கதான்? உலகம்தான். உறவுகள் எல்லாம் உலகம்தான். பேசுறது எல்லாம் உலக பேச்சுதான். வாழ்றது உலக பேச்சுதான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, இருமனம் உள்ளவனுக்கு என்னால அற்புதம் செய்ய முடியாது. ஒண்ணு கர்த்தரே தெய்வம்னு வந்துரு, இல்லைன்னா பாகால் தெய்வம்னு அங்கிட்டு போயிரு. இது யார் சொல்றா? மோசே சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவத்துல மூழ்கி கிடக்குறான். 40 நாள் பாஸ்டிங். எங்க போறாரு மோசே? மேல மலைக்கு போறாரு. தேவனோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கீழே பார்த்தா பாவம் ஃபுல்லா தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நேரா வந்து நிக்கிறாரு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வமானால் பாகால நம்பி போயிருங்க. இவன் சொல்றாரு, என் பக்கம் நிக்கிறவன் யாருன்னு கேட்கிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தான் தெய்வம்னு சொல்லி நிக்கிறவன் யாரு? அவன் மட்டும் இந்த பக்கமா அப்படிங்கிற. பைபிள்ல பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமா நடந்தவனை முதலா அப்படியே பூமி பிளந்து பாதாளத்துக்கு உள்ள போயிட்டாங்க. இருமனம் உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இருமனம் உள்ளவனுக்கு என்னால பதில் சொல்ல அவருக்கு அவசியம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சந்தேகம். சந்தேகம் தேவனையே கோபப்படுத்துகிறது. ஏன்னா அவர் பரிபூரணம் உள்ளவர். அல்லேலூயா. சும்மா நம்ம வெளியில இருக்கிற ஆள் என்ன சொல்லுது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. அப்போ ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதுன்னா மீதம் இருக்கிற 6 நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கிறதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
வேலைக்கு போகிற இடத்துல கர்த்தருக்கு பரிசுத்தமா ஆண்டவர் வார்த்தையில நம்பிக்கையா இருக்கணும். உறவுகளோட எத்தனை உறவுகளோட பழகும் பொழுது கர்த்தருக்கு உண்மையா நம்பிக்கையா பரிசுத்தமா வாழணும். ஹல்லேலூயா. நான் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனோடு கூட இருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை. சந்தேகம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தடுக்குது. மூணாவது, ஏசாயா 59வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு பதில் தர மாட்டீங்களா, அற்புதம் செய்ய மாட்டீங்களா, நீங்க இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை ரட்சிக்க முடியாதபடி, உன்னை மீட்டெடுக்க முடியாதபடி என் கை உன்னை என்ன பண்ணல, குறுகி எல்லாம் போகல. உன் சத்தத்தை கேட்க முடியாதபடி என் செவி ஒன்னும் அடைச்சுக்கிட்டுலாம் இல்ல. நீ 18 நாள் உபவாச ஜெபத்துல நீ ஜெபிக்கிற ஜெபத்தை நான் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ படுகிற வேதனைகளை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் கண்ணு ஒன்னும் மறைச்செல்லாம் இல்ல. இந்த ஆலயத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களை என் கண்கள் கவனிக்கிறது, என் காதுகள் கவனித்து கேட்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் கை உன் குடும்பத்தை தூக்கி எடுக்க முடியாதபடி என் கை ஒன்னும் சூம்பின கை ஒன்னும் இல்ல, என் கை நல்லா தான் இருக்குதுங்கிறாரு. நான் ஒன்னும் செவிடம் கிடையாது, நீ சொல்றத கேட்கல, நீ கத்துற உன் ஜபத்தை கேட்க முடியாத அளவுக்கு என் காது ஒண்ணு என்ன எப்படி இல்ல, அடைச்சுக்கிட்டுலாம் இல்ல. அப்புறம் ஏன் கடினமானதை என்னால அசைக்க முடியல? அப்புறம் ஏன் என் விசுவாசம் வேலை பார்க்க மாட்டேங்குது? அடுத்த வசனம் சொல்லுது அதுக்கான பதில், உங்கள் அக்கிரமங்களும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, புரியுதா, உங்கள் பாவங்களும் உங்கள் அக்கிரமங்களும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. மூன்றாவது, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வர முடியவில்லை? ஏன் என்னுடைய விசுவாசம் கடினமானதை அசைக்க முடியவில்லை? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என் கை குறுகி போகல, என் காது மந்தம் அடையல. உன் பாவமும் உன் அக்கிரமமும் உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி, உன்னை மீட்டெடுக்க முடியாதபடி நடுவுல பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, உன்னுடைய பாவம், நம்முடைய கீழ்ப்படியாமை ஆண்டவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடை பண்ணுது. ஒரு இடத்துல இயேசு கேட்கிறாரு, நீங்க என்ன மறுதலிச்சிட்டீங்கன்னு நான் சொல்றேன், ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எதனாலே நாங்கள் உம்மை வஞ்சித்தோம், எதனாலே உங்களை நாங்க மறுதலிச்சோம்னு சொல்லி திருப்பி என்கிட்டே கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன வஞ்சிக்கிறீங்க, நீங்க என் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னா திருப்பி என்கிட்ட நீங்க என்ன கேட்கறீங்க? எதனால ஆண்டவரே நாங்க உங்களை வஞ்சித்தோம் என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கறீங்க? உங்கள் பாவமும் உங்க அக்கிரமமும் உங்க சத்தத்துக்கு என்னால செவி கொடுக்க முடியாதபடி என்ன பண்ணிட்டு கிடக்குது, தடை பண்ணிட்டு கிடக்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டோமானால், பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் இறங்க போகிறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு கர்த்தர் இறங்க போகிறார். கைதட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஆண்டவர் அற்புதமா இறங்க போகிறார். நான் இப்படி சொல்றேன், அவர் கையை நீட்ட போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு நேரா அவர் கையை நீட்ட போறார். நம்ம குடும்பத்துக்கு நேரா அவர் கையை நீட்ட போறார். நம்ம பிள்ளைகளுக்கு நேரா அவர் கையை நீட்ட போறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த 18வது நாள் உபவாச ஜெபத்துல அவர் கை நீட்டப்பட போகிறது. அவர் செவிகள் திறக்க போகிறது. ஓ ரபா ஷக துலமா கரதனா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது.
இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கிறது. இன்றைக்கு தம்முடைய வல்லமைகளை கர்த்தர் செயல்படுத்த போகிறார். முழங்கால் படிக்கிடுவோம். நம்முடைய பாவத்தை ஆண்டவர்ட்ட அறிக்கை பண்ண போறோம். சின்ன பாவமோ பெரிய பாவமோ, சில நேரத்துல நான் மாத்தி கூட பேசியிருக்கிறேன். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்க போறேன். ஆண்டவரே, நான் உங்க வார்த்தைக்கு இதை நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்க எப்படின்னு எனக்கு நான் உங்களை யாரையும் நான் குற்றம் சாட்டவே இல்லை. நான் என்னதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் செய்த பாவத்துக்கு என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காம போனதுக்கு காரணம் என்னுடைய பாவம் தான். எஸ், நான் அதை உணர்றேன், நான் அதை ஒத்துக்கிறேன்ப்பா. நான் நிறைய முறை நான் பொய் சொல்லியிருக்கிறேன்ப்பா, மாத்தி பேசியிருக்கிறேன்ப்பா, கோவப்பட்டு இருக்கிறேன்ப்பா, எரிச்சல் பட்டிருக்கிறேன்ப்பா. சில நேரத்துல நான் பட்ட கோபத்தை நானே அதை நியாயமா பேசியிருக்கிறேன்ப்பா. என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்களேன். ஏசப்பாட்ட கேளுங்க. ஒரு திறந்த மனசோட ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்ன மன்னியும். ஓப்பனா ஆண்டவர்ட்ட, எஸ் நான் இப்படித்தான் தப்பு பண்ணிட்டேன், எஸ் உண்மைதான். நான் மறுபடியும் சொல்றேன், தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எல்லா பாவத்தையும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த பாவத்திலிருந்து இந்த 8ஆம் தேதி வரைக்கும் நான் செய்த எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னிங்க. நான் செய்த எல்லா அக்கிரமங்களையும் எனக்கு மன்னிங்க. என் வாயின் வார்த்தையினால நான் பேசின கெட்ட வார்த்தைகள், என்னுடைய சிந்தனையினால, என்னுடைய பார்வையினால, என்னுடைய எண்ணங்களினால, என் சரீரத்தினால, என் கைகளினால, என் கால்களினால, ஆண்டவரே, நான் செய்த எல்லா பாவங்களையும் எனக்கு தயவாய் மன்னியும். என்னை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. நீங்க கேட்க தான் விடுதலை. தயவு செய்து நான் சொல்றேன், அம்மா, இந்த லைவ்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற நண்பு சகோதரனே, சகோதரியே, உங்க கையை பிடிச்சு கேட்கிறேன். நம்முடைய பாவம், நாம செய்த பாவம் நமக்கு வர வேண்டிய நன்மையை தடுக்குது, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்குது, நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய ரட்சிப்பை தடுக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறாரு. ரட்சிக்க முடியாதபடி என் கை குறுகி போகல, என் செவி உன் சத்தத்தை கேட்க முடியாதபடி என் செவி ஒண்ணு மந்தமா இல்ல, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. உன்னுடைய பாவமும் உன்னுடைய அக்கிரமமும் தான் உன் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வர முடியாதபடி தடை செய்கிறது. ஆண்டவரே, தயவா மனம் இறங்குங்க, தயவா மனம் இறங்குங்க, தயவா மனம் இறங்குங்க. என்ன தயவா மன்னிங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு இன்னொரு விடுதலை வேணும். அந்த யாக்கோபு ஆண்டவர்ட்ட அந்த கேட்ட அந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே என்ன ஆசீர்வதி, நான் ஒரு ஏமாத்துக்காரன்னு சொல்லி ஒப்புக்கொண்டது போல, எஸ் என்ன மன்னியும், என் பாவத்தை மன்னியும், என்னை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்தும், என்னை கழுவி சுத்திகரிங்க. ஈசோப்புலால் என்னை கழுவி சுத்திகரியும். என் நாற்றங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். என் சருமத்தில் இருக்கிற வியாதி ஒருவேளை பாவத்தினால வந்திருக்கலாம், என்னை தயவாய் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னை விட்டு அந்த வியாதி நீங்கி போகட்டும், என்னை விட்டு அந்த பாவம் நீங்கி போகட்டும், என் குடும்பத்தை விட்டு அந்த பாவம் நீங்கி போகட்டும், எனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் நீங்கட்டும். அந்த ஈசோப்புலால என்னை கழுவி, என்னை உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரைக்கும் என்னை கழுவி சுத்திகரியும். அப்பா, என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை கழுவி சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்கம்மா, ஆண்டவர்ட்ட கேளுங்கம்மா, ஆண்டவர்ட்ட கேளுங்கய்யா. ஆண்டவர் நன்மை செய்யறவரா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு நேரம் அவர் கை நீட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் கையை நீட்டினா எல்லாம் நடந்துருமே, கடல் பிளந்துருமே, யோர்தான் பின்னிட்டு திரும்பிருமே. ஓ ரபா ஹம்த ராதனா ரீ கபா ஷபா லபதுன மாக்கரதனா. அவர் கையை நீட்டின அற்புதம் நடந்துருமே, திருமண காரியங்கள் கைகூடி வருமே, நடக்காத அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருமே, பிள்ளைகள் கீழ்படி ஆரம்பிச்சிருவாங்களே, குடிவெறியின் ஆவி ஓடிருமே, மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்புவாங்களே, கண்ணீர் மாறுமே, கவலை மாறுமே, வியாதி மாறுமே, அழுகை மாறுமே, போராட்டங்கள் மாறுமே, பிசாசு நடுங்கி ஓடுவானே. ஷபா ரக துலமாக்கரதனா ரிம் ஹம்த ராதனா ரிபல பௌதனி ஹம்த ராதனா ஷப ஹம்த ராதனா. ஹalleluya, ஹalleluya. என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். என்னுடைய கொடுமையான பாவங்கள், பாவத்தினால ஒருவேளை என் குடும்பத்துல என்னால சாபம் வந்துருச்சோ தெரியல, ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே, பாவத்தினால வந்த சாபங்கள் என்னால என் பிள்ளைகளுக்கு
பிரச்சனை வந்திருக்கப்பா, என்ன மன்னிங்கப்பா. நான் செஞ்ச பாவத்தினால என் பிள்ளைகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன மன்னிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்த பாவத்தை தலைமுறை தலைமுறை நான் அதை விசாரிப்பேன்னு சொல்ற. ஆண்டவர் சொல்ற, என் தலைமுறைக்கு நான் செஞ்ச பாவத்தினால எந்த சாபமும் வரக்கூடாது. என் தலைமுறைக்கு எந்த சாபமும் வரக்கூடாது. என் தலைமுறைக்கு எந்த சாபமும் வரக்கூடாது. அப்பாட்ட கேளுங்க, அப்பா மன்னிங்கப்பா, என்னால என் தலைமுறை சாபத்துக்கு ஆளாக கூடாது ஆண்டவரே. வாயால தப்பா பேசியிருப்பேன், கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன், பொய் சொல்லியிருப்பேன், சண்டை போட்டிருப்பேன், தேவையில்லாம எரிச்சல் பட்டு கோவப்பட்டிருப்பேன், யாருக்கு விரோதமா பேசியிருப்பேன். என்னால என் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இன்னைக்கு கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. உங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். உங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். உங்களால மட்டும்தான் என் குடும்பத்துக்கு விடிவு காலத்தை கொண்டு வர முடியும். உங்களால மட்டும்தான் என் குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ கடினமானதை சரி செய்ய முடியாதபடி அம்மா சேர்ல உட்காந்துக்குவோம். சேர கூட மாட்டேன், உட்காந்துக்கிட்டோம். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ பாவமும் கீழ்ப்படியாமையும் கடவுள் நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியாம என்ன பண்ணுதுங்க? தடுக்குது, தடுக்குது. முதல்ல சொன்னேன் அவிசுவாசம், ரெண்டாவது சொன்னேன் சந்தேகம், மூணாவது என்ன? பாவமும் கீழ்ப்படியாமையும். இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இந்த ஜெபத்துல ஒரு காரியத்தை சொன்ன, எத்தனை பேர் கவனிச்சீங்க தெரியல. நம்முடைய பாவங்கள் நம்முடைய குடும்பத்திற்கு சாபமா என்ன பண்ணிடக்கூடாது? மாறிவிட கூடாது. சில நேரத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமைக்கு காரணம் நாம் செய்த பாவங்களா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் அதை நம்மளை விட்டு நீக்கி போடுகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படிய போறாங்க. ஆமேன். நம்ம குடும்பம் கீழ்ப்படிய போகிறது. நம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய குடும்பங்கள் கீழ்ப்படிய போகிறது. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். மார்க் 11வது அதிகாரம். இப்ப தேவன் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் இது ஆண்டவர் பேசுறாருன்னு நீங்க கன்ஃபார்ம் உறுதியா சொல்றீங்க? எஸ், கர்த்தர் தான் பேசுறார். ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் பேசாம எதையுமே சும்மா அப்படி கடந்து போயிட முடியாது. மார்க் 11வது அதிகாரம், அதனுடைய 24 26 வசனங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். மார்க் 11:24. விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அடுத்து, நீங்கள் நின்று நல்ல கவனிங்க. ஜெபம் பண்ணும்போது ஒருவரின் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்புகளை உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு அந்த குறைய அவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? மன்னிங்க. நீங்க ஒருவேளை மன்னிக்காம இருப்பீங்கன்னா உங்க பிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். இருக்கீங்களா? நாலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில கடினமா இருக்கிற பிரச்சனைய சரி பண்ண முடியாததுக்கு போன காரணம், சரி பண்ண முடியாம போனதுக்கான காரணம் நாலாவது என்ன தெரியுமா? மன்னிக்காத இருதயம். என்ன இருதயம்? பிதா சொல்றாரு, உன்னை நான் மன்னிக்கணும் அப்படின்னா உனக்கு பிரச்சனை பண்ணவன், உனக்கு துரோகம் பண்ணவன நீ மன்னிக்கணும். தப்பு ஓ மேலையா இல்ல உன்னுடைய எதிராளி மேலையாங்கிறது இங்க விஷயமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை ஓ மேல நியாயம் இருந்தாலும் மன்னிக்க வேண்டியது யார்தான்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? எனக்கும் பியூலாவுக்கும் சண்டை, பிரச்சனை. நான் என்ன பண்றேன்?
பியூலா மேல கோபமா இருக்கிறேன். எதனால கோபமா இருக்கிறேன்னா, சண்டைக்கு காரணம் நான் கிடையாது, பியூலா தான். இப்ப நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு நாளைக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு ஜெபம் பண்றேன். இப்ப மெதுவா உள்ள ஆண்டவர் சொல்றாரு, நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்கிற உன் மனைவியை நீ என்ன பண்ணணும், மன்னிக்கணும் அப்படின்னு உள்ள ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே இந்த சண்டைக்கு காரணம் நான் கிடையாது, என் மனைவி தான் என் சண்டைக்கு காரணம். நியாயப்படி பார்த்தா அவ தான் என்கிட்ட வந்து என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் போராடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தேடி வரும்போது நீ எனக்கு விரோதமா என்ன பண்ணிருந்த, பாவம் செஞ்சிருந்த. என் மேல எந்த தப்பும் கிடையாது, உன் மேலதான் தப்பு. நான் உன்னை மன்னிச்சேன். அதனால இப்ப நீ என்ன பண்ணணும்னா, உன் மேல தப்பு இல்ல, ஆனா உன் மனைவி மேல தப்பு இருக்குது. நான் எப்படி உன்னை மன்னிச்சனோ அதே போல நீ அவளை போய் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். ஒருவேளை நீ மன்னிக்கலனா நானும் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். மன்னிப்பு இல்லாத ஒருத்தனுடைய ஜெபத்தை அவர் கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் அதிகமா இருக்குது, என் ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு அற்புதம் செய்வார்னு ஆழமா விசுவாசிக்கிறேன். ஆனா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா, நான் என்னோட சண்டை போட்டவங்களை நான் என்ன பண்ண முடியல, என்னால மன்னிக்க முடியல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என் மேல எல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு என் கூட சண்டை போட்டவங்க மேலதான் பிரச்சனைன்னு சொல்லி இன்னொருத்தவங்களை காரணம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, தப்பு யார் மேல இருக்குங்கிறது இங்க விஷயம் கிடையாது, நீ மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியா. உன்னால உனக்கு பிரச்சனை பண்ண ஆளை மன்னிக்க முடியுமா முடியாதா? ஆண்டவரே என்னால முடியாது ஆண்டவரே, ஏன்னா என் மேல தப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். மன்னிக்கப்படாதவனுக்கு அடுத்த கட்டம் நிரபராதிங்கிற பேர் கிடையாது, தண்டனை, கொலையாளிங்கிற பேர் தான் வரும். ஆமாவா இல்லையா? மன்னிக்கப்படாதவன என்னதான் பண்ணுவாங்க, அடுத்து விடுதலையாக்குவாங்களா, சிறையில் அடிப்பாங்களா? சொல்லுங்க. ஒருத்தவங்களை வந்து ஒரு கேஸ்ல வந்து பிடிச்சிருக்கிறாங்க, போலீஸ் பிடிச்சாச்சு. இப்ப போயிட்டு நிரபராதி அப்படின்னு சொல்லி வக்கீல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வழக்காடுறாரு. கடைசியில அவர் நிரபராதி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அவர் தப்பு பண்ணிட்டார், அவருக்கு மன்னிப்பு கிடைக்கல. மன்னிப்பு கிடைக்காத ஆள ஜெயில இருந்து விடுதலை ஆக்குவாங்களா, ஜெயிலுக்குள்ள அடைப்பாங்களா? ஜெயிலுக்குள்ளதான் அடைப்பாங்க. இப்ப பிதா சொல்றாரு, நீ மன்னிக்கல அப்படின்னா நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை மன்னிக்காததுனால நீ குற்றவாளி ஆகுற, நீ குற்றவாளி ஆகுறதுனால உனக்கு விடுதலை கிடையாது, உனக்கு என்னதான் சொல்லுங்க, ஜெயில் தான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள விசுவாசம் அதிகமா இருக்குது, உனக்குள்ள நம்பிக்கை அதிகமா இருக்குது, உனக்குள்ள ஜெபம் அதிகமா இருக்குது, உனக்குள்ள உபவாசம் அதிகமா இருக்குது, நீ கர்த்தர் தான் நல்லவர் நம்புற. ஆனா உனக்குள்ள மன்னிக்காத தன்மை இருக்கிறதுனால, நீ மன்னிக்காததுனால உன் ஜெபத்தை என்னால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா நீ இப்ப நிரபராதியா இல்ல, நீ ஜெயிலுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற, கைதியா இருக்கிற. அதனால உன் ஜெபத்துக்கு என்னால பதில் தர முடியாது. உன்னால கடினமானதை உன்னால என்ன பண்ண முடியல, அசைக்க முடியல. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் புரியுது? மன்னிக்கப்படாத இருதயம் ஒரு நாளும் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வர முடியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அவனை மன்னிக்க முடியாது காரணம் இதுதான் 1,00,000 காரணங்களை சொன்னாலும் பிதா சொல்லுவாரு, நான் உன்னை மன்னித்தது போல நீ அவங்களை என்ன பண்ணிதான் ஆகணும், மன்னிச்சுதான் ஆகணும். ஆண்டவர் நம்மகிட்ட வந்து நியாயம் பேசியிருந்தா நம்ம எங்க நினைப்போம்? என்ன பாக்குறாரு, நான் ஒரு நியாயம் பேசிக்கிட்டு தெரியுறேன், ஆண்டவரே போங்க ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பான் தெரியுமா எனக்கு, அவன் எனக்கு எவ்வளவு வேதனை கொடுத்திருப்பான் தெரியுமா அவன் எனக்கு. சும்மா நீங்க வந்து பேசிட்டு இருக்கிற மன்னிங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசுறேன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, ஏய் உன் வாழ்க்கையை பத்தி எனக்கு தெரியாதான்னு கேட்பாரு. இருக்கீங்களா எல்லாரும்? சாமுவேல், உன் வாலிப காலத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி என்ன இருந்து எனக்கு தெரியாதா? ரட்சிக்கப்படாம இருக்கும்போது நீ எப்படி இருந்து எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட உன்னைதான் நான் மன்னிச்சு, நான் உன்னை அலங்கரிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். நான் உன்னை மன்னிச்சது போல உனக்கு துரோகம் பண்ணவனை நீ மன்னிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை உனக்கு துரோகம் பண்ண நபரை நீ மன்னிக்க மறக்கிற அப்படின்னா, நீ மன்னிக்க முடியாதுன்னு சொல்லி நீ உன்னுடைய நிலையில நிக்கிற அப்படின்னா, நான் போய் பேச மாட்டேன், சமரசம் ஆக மாட்டேன்னு நீ நிக்கிற அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான்
நீ இத்தனை நாள் ஜெபித்த ஜெபத்திற்கு என்னால பதில் கொடுக்க முடியாது. என்ன ஆண்டவரே, இந்த சின்ன பிரச்சனை ஆண்டவர் சொல்றாரு, இது சின்ன பிரச்சனை இல்ல, நான் உன்னை மன்னித்தது போல நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முழங்கால் போடுவோமா? யாரெல்லாம் நம்ம மன்னிக்காம இருக்கிறோமோ அவங்களெல்லாம் மன்னிக்க போறோம் இன்னைக்கு. கணவன், மனைவி, பிள்ளைங்க, சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தம். போன் பண்ணி பேசணும். நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? போன் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும். எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, கொஞ்ச நாளா உங்ககிட்ட பேசாம இருந்துட்டேன், ஒருவேளை உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன், காரணம் இல்லாம உங்ககிட்ட பகைச்சிட்டேன், அதுதான் மன்னிப்பின் வெளிப்பாடு. சும்மா மனசுக்குள்ள மன்னிச்சுக்கிட்டேன், ஜெபம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற இந்த பாவனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணுதுங்க, ஒத்து வராதுங்க. நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அது செயல்ல காமிக்கணும். போன் பண்ணி பேசணும். அவங்க தூரத்துல இருக்கிறாங்கன்னா போன் பண்ணி பேசணும். அவங்க உங்களோட வயசு குறைவா இருந்தாலும் போன் பண்ணி பேசணும். உங்களோட வயசுல ரொம்ப சின்னவங்க இருந்தாலும் போன் பண்ணி பேசணும். எஸ், நான் மன்னிச்சுட்டேன், நான் மன்னிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. வெக்கத்தை விட்டு, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, வெக்கத்தை விட்டு கேட்கணும், என்ன மன்னிச்சிருன்னு கேட்கணும். அதுதான் நான் விசுவாசத்துல இருக்கிறேன் அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை செஞ்சு பாரு, நடக்காத பெயர்க்க முடியாத மலைகளையும் நான் பெயர்த்தறிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. என் சொந்தக்காரங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிங்க. என் கணவனோட சண்டை போட்டுக்கிறேன், என்ன மன்னிங்க. என் மனைவி பிள்ளைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிங்க. என் பெரியம்மா, சித்தி, அத்தை, மாமா, மருமகன், மருமகள், தாத்தா, பாட்டி, யாரு கூட சண்டை போட்டிருந்தாலும் நான் இன்னைக்கு அவங்க கூட சமரசமாக போறேன். நான் அவங்களோட சமாதானமாக போறேன். பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன்ப்பா. இந்த 18வது நாள் உபவாச ஜெபத்தோட எல்லா பகைகளும் என்னை விட்டு நீங்கி போகிறது. பகை கசப்பை உண்டாக்கும். பகை கசப்பை உண்டாக்கும். கசப்பு விரோதங்களை உண்டாக்கும். விரோதம் பாவங்களை உண்டாக்கும். பாவம் மரணத்தை உண்டாக்கும். மரணம் பாதாளத்தை உண்டாக்கும். முழங்கால் போட்டு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, நான் யாரையாவது மன்னிக்காம இருக்கிறேன்னா என்ன மன்னிங்க. நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். அதுக்கு ஆதாரமா இன்னைக்கே எல்லாருக்கும் போன் பண்ணி எல்லாத்தையும் பேச போறேன். எல்லாத்தையும் பேச போறேன். யார்ட்டெல்லாம் நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் பேச போறேன். என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் அழகாய் மாற்றுகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுக்க போறாரு. இதுக்கு பிறகு கர்த்தர் உங்களை நன்மையினால நிரப்ப போறாரு. ஆமீன் சொல்லுவீங்களா? இன்றைக்கு இதற்கு பிறகு கர்த்தர் உங்களை நன்மையினால உங்களை திருப்தியாக்க போகிறார். நன்மையினால உங்களை திருப்தியாக்க போகிறார். ஆசீர்வாதத்தினால உங்களை திருப்தியாக்க போகிறார். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவர்களும் பாவிகளும் எங்கே நிற்பார்கள்? ஆண்டவரே, என்ன தயவாய் மன்னிங்கப்பா. என்ன தயவாய் மன்னிங்கப்பா. என்னை பரிசுத்தப்படுத்தும். என்னை பரிசுத்தப்படுத்தும். உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். என்னை முழுசா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை முழுசா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை முழுசா அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உட்கார்ந்து கொள்ளலாம். விசுவாசம் ஏன் கடினமானதை அசைக்க முடியல அப்படின்னா,
மன்னிக்காத மனசு, மன்னிக்காத இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மன்னிக்கும்படி ஏவி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியா நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கடைசியா 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென் சொல்லுங்களேன். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா சில கடினமானதை உங்களால சரி பண்ண முடியல? தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக கேட்பது. ஏன்னா எப்படி கேட்கிறது? தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக கேட்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போமானால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஒரு காரியத்தை கேட்கும் போது அதற்கு அவர் என்ன பண்றாரா? செவி கொடுக்கிறாரு. சில விஷயத்துல ஏன் ஆண்டவரே முன்னுக்கு பின் முரணா இருக்குது? ஏன் என் வாழ்க்கையில ஒரு பெருசா நான் நினைச்ச மாதிரி சில காரியத்தை அசைக்க முடியல? ஆண்டவர் சொல்றாரு, நீ சித்தத்துக்கு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. சித்தத்துக்கு வெளியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இது எனக்கு ஆக கடவுது. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல உபவாசம் இருந்து, கெத்செமனே தோட்டத்துல இரவு என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே இந்த சிலுவைக்கு நேரா நான் போறேன், இந்த சிலுவையில மரிக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. ஆகையினால இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. இங்க இன்னொரு இடத்துல இயேசுக்கு சொல்றாரு, ஆண்டவரே நம்ம இப்போ நீங்க பசியா இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தில் ஜெபிப்பதில் மிக கவனம் உள்ளவராய் இருந்தார். பிதாவோட சித்தத்திற்கு விரோதமா அவர் என்ன பண்ணவே இல்லை, எதையுமே செய்யல. கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடணும் அப்படிங்கும் போது அவர் தனக்காக எதுவுமே என்ன பண்ணல, செய்யல. சிலுவை மரணத்தை குறித்து ஜெபம் பண்ணும் போது அவர் தனக்காக அவர் என்ன பண்ணவே இல்லை, ஜெபம் பண்ணல. எல்லாமே பிதாவின் சித்தத்தின்படிதான் செய்ய வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த கவனம் உள்ளவராய் இருந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து போன இடமெல்லாம் வியாதி சுகமாகுது. இயேசு கிறிஸ்து மீன் மேலையும் அப்பத்து மேலையும் கை வைக்கிறாரு, அது பெருகுது. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ள போய் கூனி மேல கை வைக்கிறாரு, நிமிர்ந்து நடக்கிறார். இயேசு கிறிஸ்து பார்வை இல்லாதவங்களுடைய கண்ணை தொடுறாரு, கண்ணு சுகமாகுது. தொழுநோயோட இருக்கிறவங்க மேல கை வைக்கிறாரு, தொழுநோய் சுகமாகுது. நடக்க முடியாத முடவனை கர்த்தர் என்ன பண்றாரு, சுகமாக்குறாரு. பாடைய தொடுறாரு, மரித்த வாலிபன் உயிரோட எழும்புறான். கல்லறைக்குள்ள இருந்த அந்த லாசருவ உயிரோடு எழுப்புறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? அவர் எப்பெல்லாம் ஜெபம் பண்ற, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய சித்தத்தின்படி. அத்தி மரத்துக்கிட்ட போய் பேசுறாரு, அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. எப்படி ஒரே நாள்ல எப்படி நடக்குது? ஏன்னா இவர் எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையோட கம்பேர் பண்ணல, தேவ சித்தத்தோட இணைக்கிறாரு. தேவ சித்தம் எதுவா இருந்தாலும் தேவ சித்தம், ஊழியம் தேவ சித்தம். 12 சீசர்களை அவர் நியமிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் ஃபுல்லா ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு, காத்து இருக்கிறாரு. எதுக்காக? சீசர்களை தேர்ந்தெடுக்க போறேன். அப்ப சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது யூதாஸ் காரியத்தை தப்பாவே தேர்ந்தெடுத்துட்டாரோ? 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுக்கிறவரு. முதல் நாள் ஜெபம் பண்ண ஜெபம் தப்பாயிடுச்சு. ஏன்? இயேசுவை காட்டி கொடுக்கிற
யூதாஸ் காரியத்தையும் தெரியாம என்ன பண்றாரு? சீசனா தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்படியா? இல்ல, இவருக்கு தெரியும். இவருக்கு தெரியும். ஏன்னா யூதாஸ் காரியோத்து என்பவன் தேவனுடைய சித்தத்தில் ஒருவனாயிருக்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் பிதாவின் சித்தம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை. அதனாலதான் அசைக்க முடியாத காரியத்தை அவர் அசைச்சாரு. வசனம் சொல்லுது, அவர் வேத பாரகனை போல போதியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாஸ்டர் போல அவர் போதிக்கவே இல்லை. அவர் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார். அவருக்குள்ள ஒரு அதிகாரம் இருந்துச்சு. ஏன், எப்படி இந்த அதிகாரம் அவருக்கு கிடைச்சது? ஏன்னா அவர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவர் பிதாவின் சித்தம் இன்னது என்று அவர் அறிந்து வைத்திருந்தார். அதனாலதான் அவரால் அதிகாரமா சொல்ல முடிஞ்சிச்சு. அவருக்குள்ள அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு? அது பிதாவின் சித்தத்துக்குள் இருந்ததுனால எல்லாமே அதிகாரமா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க தேவ சித்தத்துக்குள்ள இருப்பீங்கன்னா நீங்க பேசுறது எல்லாம் அதிகாரம் உள்ளதா இருக்கும். அதிகாரம் உள்ளதா புறப்பட்டு வரும். உலகத்தை பார்த்து அதிகாரமா பேசுவீங்க. அசைக்க முடியாததை அதிகாரத்தோடு அசைப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கடினமானதை அசைக்கணும்னா அதிகாரத்தோட பேசணும். அல்லேலூயா. அதிகாரத்தோட பேசணும்னா அதிகாரத்தோட பேசக்கூடிய தைரியம் வேணும். அப்படின்னா தேவ சித்தத்துக்குள்ள கேட்கணும். தேவ சித்தத்துக்குள்ள வாழணும். தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, என்னை தேவன் ஏன் எதற்காக இந்த உலகத்துல படைத்தார், அந்த காரியத்துல மிக தெளிவா நிக்கணும். தெளிவா நின்னோம்னா கை நீட்டும் பொழுது அற்புதம் நடக்கும். நடந்து போகும்போது அற்புதம் நடக்கும். வாய் திறந்து இந்த உலகத்தை பார்த்து பேசும் பொழுது கடினமானது எல்லாம் ஒன்றுமில்லாமல் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். இந்த 18வது நாள் உபவாச ஜெபத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் கடினமானதெல்லாம் உடைக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் கடினமானதெல்லாம் உடைக்க போறீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற கடினமானதெல்லாம் உடைக்க போறீங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா பேசப்படுகிற கடினமான காரியங்களை வார்த்தையை கொண்டு உடைக்க போறீங்க. ஆக்ரோஷமா எழும்பி நிக்கிறான்னு சொல்றீங்களா? இனி அவன் எழும்பி நிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவன் தலை நசுங்கப்பட்டிருக்கிறது. அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தோற்று போனவன். அவன் தோற்று போனவன். எழும்பி நிற்கலாமா ஆண்டவர் சமூகத்துல? ஒரு 5 காரியத்தை பேசியிருக்கிறேன். இன்னொரு காரியம் கடைசி. தேவனை முழு இருதயத்தோடு தேடாமல் போவதும் ஒரு காரணம். தேவனிடத்தில் வருகிறவர்கள் முழு இருதயத்தோட, முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, முழு ஆவியோட அவரை தேடி வரணும். ஆண்டவரை தேடி வரணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்கள் நாவிலே கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். உங்க நாவுல கர்த்தர் ஜீவனை வச்சிருக்கிறார். தயவு செய்து சொல்றேன், அதெல்லாம் உடைக்கணும். பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாம் உடைக்கணும். உங்க நாவுல இருக்கிற அந்த ஜீவனை கொண்டுதான் உடைக்கணும். அவிசுவாசம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பாவம் கீழ்ப்படியாமை வேண்டாம். ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. ஒருவேளை ஒப்புரவாகாம இருக்கிறீங்கன்னா, உங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்ச உறவுகளோட ஒப்புரவாகாம இருக்கிறீங்கன்னா ஒப்புரவாகுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட எதை கேட்டால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. உமக்கு சித்தமானால் இது நடக்கட்டும். சில நேரத்துல கேட்க கூடாததை கேட்டு நம்ம வாழ்க்கையில வாங்கிக்கிட்டு பின்னாடி பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கையில இந்த அற்புதங்களை செய்யுங்கப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.